அதிமுக இரண்டாம் கட்டமாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில மூன்றாவது தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? பெண்களாகிய நாமெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு தேர்தல் அறிக்கை. டிஎம்கே கொடுத்த தேர்தல் அறிக்கை. சகோதரி கனிமொழி வீதி வீதியா பிரச்சாரத்துல சொன்ன தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம். நான் அதை நம்பிதான் இன்னும் ஒல வைக்காமலே இருக்காங்க. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாங்க. நேத்துதான் சிலிண்டர் வாங்கினேன். எவ்வளவு தெரியுங்களா? 870 ரூபாய் சிலிண்டர். 40 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கிறவங்களுக்கு ஆக மொத்தம் 910 ரூபாய் நான் கொடுத்திருக்கேன். கனிமொழி சகோதரியை பார்த்தா நம்ம கேட்கணும், சொன்னீங்களே செய்தீர்களா? அத்தனையும் நடிப்பா? சகோதரி கனிமொழி நடிப்பா? அப்படிதான் நாம கேட்கணும். அந்த மாதிரி 5 வருடங்கள்ல 1 ரூபாய் கூட மானியமா அவங்க கொடுக்கல. இந்த சிலிண்டருக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னாங்க. மானியம் கூட நீங்க கொடுக்க வேணாங்க, 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கிறேன்னாங்க. கொடுத்தீங்களா நீங்க? கிச்சனுக்கு போக முதல்லாம் சகோதரி கனிமொழியுடைய முகம் தான் என் நினைவுல வருது. நாம போன போது அப்படின்னு மறந்துட்டா கூட கிச்சனுக்கு போய் சிலிண்டரை பார்க்கும் போதெல்லாம் அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கை தான் ஞாபகத்துல வருது. ஆனால் அதிமுக இரண்டாம் கட்டமாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில மூன்றாவது முத்தான தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? வாழ்வாதார உதவியாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வருடம் 3 சிலிண்டர்கள் ஃப்ரீயா நாங்க தர்றோம். வருஷத்துல 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க. இப்ப நான் 910 ரூபாய் கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2700 ரூபாய் எனக்கு மிச்சமாகுது ஒரு வருஷத்துல. ஒரு வருஷத்துல 3 சிலிண்டர்கள் கொடுக்குறாங்க அதிமுக அரசு வந்தால். திங்க் பண்ணி பாருங்க நீங்க. அவங்க சொன்ன மாதிரி 500 ரூபாய் சிலிண்டர் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல நம்ம எவ்வளவு கொடுத்திருந்திருப்போம்? மாதம் இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் பெரிய குடும்பங்கள்லாம் 2 சிலிண்டர் வாங்குறாங்க. 15 நாளைக்கு ஒரு முறை சிலிண்டர் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப மாதம் 1000 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா 12,000 ரூபாய் ஆயிடுச்சு வருஷத்துக்கு. அப்படி கொடுக்கல அவங்க. ஆனால் அதிமுக தேர்தல் அறிக்கையில 3 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா 2700 ரூபாய் நமக்கு மிச்சமாகுதுங்க ஒரு வருஷத்துல. திங்க் பண்ணி பாருங்க. இதுதான் மூன்றாவது முத்தான தேர்தல் அறிக்கை.